அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் கற்றாழையை பற்றி பார்க்க போகிறோம். கற்றாழையை குமரி என்றும் அழைப்பார்கள். கற்றாழையை நம் வீட்டு தோட்டத்திலே நாம் வளர்க்கலாம். கற்றாழையின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி தான் பல்வேறு வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கற்றாழையை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் அதிக அளவு பயன்படுத்துகிறார்கள். இதுதான் அந்த ஜெல் போன்ற சதைப்பகுதி. இப்போ நாம் இந்த கற்றாழையை எப்படி தலைமுடி வளர்வதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிலருக்கு தலைமுடி இடைவெளி விட்டு விட்டு வளரும், அடர்த்தியாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கற்றாழையை எவ்வாறு பயன்படுத்தினால் நல்ல பலனை பெற முடியும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். கற்றாழையுடைய தட்டையான பகுதியில் அடிப்பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜெல் பகுதி தெரியும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அந்த வெந்தயத்தை தண்ணியில் அலசிடலாம். ஒரு நபருக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும். இப்போ இந்த வெந்தயத்தை அந்த ஜெல் போன்ற பகுதியில் நாம் பரப்பி விடலாம். நம்ம நாளைக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே இந்த மாதிரி நாம் ஒரு கற்றாழையில் வெந்தயத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெந்தயத்தை இந்த கற்றாழையுடைய உட்பகுதியில் வைக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி அந்த வெந்தயம் முளைத்து வரும். இப்போது ஒரு வெள்ளை துணியில் இதை நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 28 மணி நேரம் அல்லது 30 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் இதை பிரித்து பார்க்குறேன். துணினா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். டிஷ்யூ பேப்பர்ன்றதுனால ரொம்ப ஒட்டிக்கிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சதைப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நல்லா உறிஞ்சி இந்த வெந்தயம் முளைச்சி வந்திருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த வெந்தயத்தை மட்டும் நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நாம் ஒரு நாட்டுக்கோழியின் முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை சேர்க்கக்கூடாது. அடுத்து இதை நாம் ஒரு அம்மியில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். அம்மி இல்லாதவங்க மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இதை இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைத்தெடுத்த இந்த நாட்டுக்கோழி முட்டை வெந்தய கலவையை நம்ம தலையில் தடவிட்டு
ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா காஞ்சிடும். அதன் பிறகு தலை குளிக்கணும். சளி தொந்தரவு, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. வெந்தயமும் சரி, கற்றாழையும் சரி, இதை பயன்படுத்தி வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து நாம் கற்றாழை ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கற்றாழை மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது. வயிற்று புண்ணுக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் மிகச்சிறந்த நிவாரணி. இந்த கற்றாழையுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த முள் போன்ற பகுதியை நம்ம நீக்கிடலாம். அடுத்து தட்டையான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலை நீக்கிடலாம். பிறகு ஒரு ஸ்பூன் வைத்து அதன் உட்பகுதியில் இருக்கக்கூடிய சதை பகுதியை எடுத்துக்கலாம். சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கற்றாழை ஜூஸை அருந்த விருப்பப்பட்டிங்கன்னா 5-6 மிளகு சேர்த்து அருந்துங்கள். இல்லைன்னா நிச்சயம் இது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். இதை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் இந்த சதை பகுதியை அரிசி களைந்த தண்ணீரில் 7 முறை நன்றாக அலசிவிட்டு பின்பு பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையும் சிறிதளவு தண்ணீரும் சேர்த்து அரைத்து நாம் ஜூஸாக அருந்தலாம். இப்போ நான் அரிசி களைந்த தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். நாம் எடுத்து வைத்துள்ள இந்த சதை பகுதியை நாம் அலசிக்கலாம். கண்டிப்பாக அரிசி கலந்த தண்ணீரிலோ அல்லது நாம் அருந்தும் தண்ணீரிலோ 7 முறை அல்லது 5 முறையாவது இதை அலசிவிட்டு பின்புதான் ஜூஸ் செய்து நாம் சாப்பிட வேண்டும். அல்லது வெறுமனே கூட நம்ம சாப்பிடலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இந்த கற்றாழை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சிலர் இந்த கற்றாழையை அப்படியே ஒடிச்சிட்டு அந்த ஜெல்லை டைரெக்டாக முகத்தில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணால் சிலருக்கு எரிச்சல் கொடுக்கும். சிலருக்கு பார்த்திங்கனாவா வறட்சியாகவே இருக்கும் அந்த ஸ்கின்னு. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு அதன் பிறகு தான் இந்த ஜெல்லை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் கடைசியாக நம்ம அருந்துகிற தண்ணியில் ஒரு முறை அலசிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு நபருக்கு இப்போ நாம் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த 1 ஸ்பூன் அளவு அந்த கற்றாழையின் சதை பகுதி போதுமானது. இதை தொடர்ந்து 1 வாரம் நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும்.
வயிற்று புண்ணு நல்ல சரியாகும். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.